நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், நம் தமிழ் முறைப்படி பத்திரிகை அடிப்பது எப்படி, அதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல தான் பத்திரிகை அடிக்கிறோம். அப்படியே தமிழ்ல அடித்தாலும் பாத்தீங்கன்னா குலதெய்வங்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு மட்டும்தான் நம்ம தமிழ் முறை பத்திரிகையை கொடுக்குறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் அதை எப்படி செஞ்சிருக்கிறாங்க, எப்படி அதை கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்க போறோம். இப்ப நம்ம கிட்ட செல்போன் இருக்குது, மெசேஜ் இருக்குது, நம்ம அனுப்பிச்சுக்கிறோம். இல்லை ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஒரு வீட்டுல திருமணத்துக்கு பெண் ரெடியா இருக்குதா, தயாரா இருக்குதா அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையுது. அதுக்குதான் இந்த புப்புனித நீராட்டு விழாலாம் எல்லாமே வச்சு சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனா எங்க வீட்டுல எத்தனை பெண் குழந்தைகள் திருமணத்துக்கு தயாராக இருக்குது, எத்தனை பெண் குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகள் திருமணத்துக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த திருமண பத்திரிகையிலே அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல முதல் குழந்தைக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் குழந்தை, ஆண் பையன், அதாவது மணப்பையன் திருமணம் ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க பத்திரிகை எப்படி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, திரு வளர்ச்செல்வன் அப்படின்னு போடுவாங்க. அதே முதல் குழந்தை தான் பெண் குழந்தை திருமணம் ஆகுது, அதுக்கு பிறகு நிறைய பெண் குழந்தைகள் அவங்க வீட்டு இருக்கிறாங்க, ஒன்றோ அல்லது அதுக்கு மேற்பட்டோ பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திரு வளர்ச்செல்வி அப்படின்னு போடுவாங்க. அப்ப அந்த பத்திரிகை பார்க்கிற பெரியவங்க, அதாவது பத்திரிகையை கொடுக்குறாங்க இல்லைங்களா, யாருக்கு கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருவளர்ச்செல்வன் திருவளர்ச்செல்வின்னு போட்டிருந்தா இவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மணப்பெண், அதாவது திருமணத்துக்கு அடுத்து தயாராகக்கூடிய மணப்பெண்ணையோ மணமகனையோ பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த திருமணத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி திருவளர்ச்செல்வன் போட்டிருக்குது, கண்டிப்பா அடுத்த பெண் இருக்கும் அந்த வீட்டுல, திருவளர்ச்செல்வின்னு போட்டிருக்குது, கண்டிப்பா அடுத்த பெண் குழந்தைங்க அந்த வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த திருமணத்தை கலந்துப்பாங்க. அப்ப அடுத்த திருமணத்திற்கான விஷயம் இந்த திருமணத்திலேயே முடிவு செய்யப்பட்டோம். என்னப்பா உன் வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், எங்க கூப்பிடு பார்ப்போம் அப்படின்னு பெரியவங்க கூப்பிடுவாங்க. உடனே அவரு அந்த தகப்பனா, அந்த பெண்ணோட தகப்பனார் கூப்பிடுவாரு, வாங்க எங்கம்மா இருக்க, வாமா, இவர்தாம்மா மாமா, நம்ம அந்த ஊர்ல இருக்கிறாரு இல்லைங்களா அந்த மாமாமா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லும். உடனே தெரிஞ்சுப்பாங்க, சரி ஓகே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. இப்ப மணப்பெண்ணுக்கும் மணப்பெண்ணை பார்த்துட்டோம், மணமகனுக்கு அதே தான். மணமகனோட தம்பி இருக்கிறாரா, எங்க இன்னொரு பையன் இருக்கான் உனக்கு, கூப்பிடு அவனை பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பேசிப்பாங்க அந்த மண்டபத்துல. இப்ப திருமணத்திற்கு தன்னோட வீட்டுல பெண் குழந்தையோ ஆணோ இல்லைன்னா திருநிறை செல்வன் அப்படின்னு போடுவாங்க, திருநிறை செல்வின்னு போட்டுருவாங்க. அப்ப அது என்ன அர்த்தம்னா, இதுதான் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடைசி பெண்ணுக்குண்டான மகனுக்குண்டான திருமணம். இதற்கு பிறகு என் குடும்பத்தில் திருமணத்திற்காக மற்ற சுபகாரியம் நடக்கும், திருமணத்திற்காக என் வீட்டில் மணப்பெண்ணோ மணமகனோ இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக பெண் வீட்டாருக்கும், பெண் சொந்தங்களுக்கும் ஆணுடைய சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. நம்ம காலப்போக்கில் பாத்தீங்கன்னா மணமகன் மணமகளோடு நிப்பாட்டிக்கிறோம். இந்த மாதிரி திருநறை செல்வன் திருநறை செல்வி அப்படிங்கிறதையோ திருவளர்ச்செல்வன் திருவளர்ச்செல்வி அப்படிங்கிறதையோ நம்ம போட தவற விட்டுறோம். இப்ப பிரிண்டிங் ப்ரெஸ்லயுமே பாத்தீங்கன்னா அது அவங்க, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ப்ரூஃப்லேயே அது இருக்காது. நிறைய பேர் இந்த ஜெனரேஷன் கண்டிப்பா திறக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்ப நம்ம முன்னோர்கள் செய்த அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த பத்திரிகையை அடித்தல், அதை நம்ம வரும் காலங்களையும் கடைபிடித்தோம்னா, அது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன அந்த சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். வழக்கம் போல நம் சொந்தங்கள் அனைவரும் சிறப்பாகவும் நலமும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.